ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலுக்கு நம்ம இப்போது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முக்கணி பாயசம் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பழம், மேங்கோ எடுத்து வச்சுருக்கேன், ஜாக் ஃப்ரூட்டு, முக்கணி இல்லையா, அது 3 எடுத்து வச்சுருக்கேன். அதோட அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், வெள்ளத்தை, முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், தேங்காயும் வறுத்து வச்சுருக்கேன், தேங்காயும் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து 3 பழமும் நெய்யில் கொஞ்சமாக மேலே இருக்கிறதுக்கோசரம் தெரியறதுக்கோசரம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதோட பாருங்க, 3 பழத்தையும் கொஞ்சம் பழத்தை எடுத்து வதக்கி நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் விழுதா, ஓகேவா. அதுக்கப்புறம் முக்கியமானது பாசிப்பருப்பும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், குழச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம இப்போ வந்து அடுப்பில் வெசல் வச்சுட்டுருக்கேன், அடுப்பை ஆன் பண்ணிட்டுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அப்புறம் இதில் வந்து தண்ணி விட்டு கரைச்சி வச்சு அடுப்பில் வச்சு கரைச்சி இது வச்சுருக்கேன். பாகெல்லாம் இது கிடையாது, அந்த தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். வெள்ளத்தில் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, மண்ணெல்லாம், அதனால் அதை வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து பாசிப்பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டாகவுமே இருக்கும். பாருங்க, இந்த டைமில் வந்து நான் வந்து இந்த ஆற வச்சு காமிச்சிருந்தேன் இல்லையா, மாப்பழா வாழை 3மே ஆற வச்சு காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை பாருங்க அரைச்சி எடுத்துட்டும் வந்துட்டேன் நான். பாருங்க, அரைச்சி வழுமூணாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்க, நல்லா இது வந்து கரைச்சின்ட்டேன், லம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, நல்லா கரைச்சிண்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த விழுதியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினிங்கில் வேணால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம், தண்ணியாகவே பண்ணிக்கோங்க, ஏன்னா போக போக அப்புறம் கெட்டிமாயிடும் எல்லாமே. பாசிப்பருப்பும் இருக்குது, அப்புறம் வந்து இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அரைச்சிருக்கோம், எல்லாமே வந்து சேர்ந்து அப்புறம் ரொம்ப திக்காயிடும். இது வந்து ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஏலக்காய், அப்புறம் நெய்யில் வறுத்து வச்சது எல்லாத்தையும் போட்டு இறக்கிட்டா முக்கணி பாயசம் ரெடி ஆகிடும். பாருங்க, கொதி வந்துட்டுருக்கு. பாருங்க, நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுட்டுருக்கேன், ஏன்னாக்கா இது நேரம் ஆக ஆக ஆற ஆற ரொம்ப கெட்டியமாக போயிடும், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுட்டுருக்கேன். இந்த நேரத்தில் வந்து இந்த இதுக்கு தேவையான கார்டமம் பவுடர் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து நெய்யில் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரூட்ஸு, மாப்பழா வாழை, அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெய்யில் தேங்காவை நறுக்கி பல்லாக நறுக்கி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்கும், அதனால தான் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்க சொல்கிறேன். அப்புறம் நல்லா முந்திரி பருப்பையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. பாருங்க, நம்மளோட முக்கணி பாயசம், முக்கணி கோகனட் பாயசம் ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடியே வந்து இதில் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்குது, அதை தவிர வெல்லம் போட்டிருக்கோம். நீங்கள் வெல்லமும் யூஸ் பண்ணலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விஷ், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வதக்கி அரைச்சி வேற விட்ருக்கோம், பாசிப்பருப்பு போட்டிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட, இன்னும் நம்ம இப்போ அடுப்பில் இருக்கிறதுனால நெய் மேலே வரல, ஆறினோன்னு பார்த்தோன்னா நெய்யெல்லாம் மேலே வந்துடும், நிறையாவே விட்ருக்கோம், நல்லா கொதிச்சும் வந்துடுது. நம்ம இப்போ வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வந்து பாயசம் நெய்யெல்லாம் மேலே மறந்துன்னு வந்து நல்லா வந்துடுது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த
ஜாக் ஃப்ரூட்டோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. நெய்யில் வேற வறுத்து போட்டிருக்கோம் கொஞ்சம் நறுக்கி. இந்த இதை தேங்காய் கடிக்கிறப்போ முந்திரி பருப்பு, மாம்பழம், ஜாக் ஃப்ரூட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்ஜாய் த டிஷ். நம்ம இப்போ வந்து முப்பருப்பு வடைக்கு பண்ணுறதுக்கு தான் காமிச்சுட்டுருக்கேன் பாருங்க. அதுக்கு வந்து நான் வந்து வடை பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து துவரம்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு. நார்மல் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம், இல்லை வடைப்பருப்பு போட்டுட்டாலும் ஓகே. நான் வடைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பாருங்க, இதில் வந்து 1 கப்பு கடலைப்பருப்புனாக்கா 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது 3த்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு, அதோட பச்சை மிளகா, அப்புறம் வந்து பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப வழுமுனாலாம் அரைக்கூடாது, 1-2 அரைச்சிக்கணும். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கணும், அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து வெங்காயம் 4 கிழமைன்றதுனால வெங்காயம் போட முடியாதுன்றதுனால கேபேஜ் போட்டு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். 1-2 காட்டுறேன் பாருங்க. 1-2 ரொம்ப வழுமுனா அரைக்கூடாது, 1-2 அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்க, குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வேணுங்கிற உப்பு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து பண்ண பாருங்க. நான் வடைக்கு வந்து எண்ணெய் வச்சுட்டுருக்கேன் அடுப்பில். இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து வடையை வந்து தட்டி இது பண்ணிடலாம். நான் கொஞ்சம் சைஸே பெருசாக தான் போடுறேன். கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் காய வச்சிடாதீங்கோ, நார்மலாக காய வைங்கோ, அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்க, வடை ரொம்ப நன்னா வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ நன்னா இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் வச்சு எடுக்கணும், அப்போ தான் நன்னா கரகர முறுமுறுன்னு ரொம்ப நன்னா வரும். பாருங்க, நம்ம வந்து இப்போ வந்து வடையை எடுத்துடலாம். பாருங்க, ரொம்ப நன்னா எடுத்து வடையை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட முப்பருப்பு வடை வித் கேபேஜ் போட்டு பண்ணியிருக்கு. நீங்கள் கேபேஜுக்கு பதில் வெறும் புதினா கூட போட்டு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் போட்டால் தான் மசாலா வடை நல்லா இருக்கும்னு அவசியமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ வந்து மாங்காவும் வெண்டைக்காவும் போட்டு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, அதுக்கு நான் வந்து வெண்டைக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி முதல்ல அது வந்து நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏன் வறுத்துக்கிறோம் அப்படின்னா, வறுத்துண்டா கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வரும், அதுக்கோசரம் தான். நல்லா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி வெண்டைக்காவோட டெக்ஸ்சரோட இதில் ஒரே குழன்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா ஃப்ரையாக எடுத்து இந்த ஸ்டேஜில் நான் தாளித்து இப்போ கொட்டலை, அப்புறமாவே நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த இதுக்கு தேவையான மாங்காவையும் போட்டுக்கிறேன். மாங்காய் ஆல்ரெடி போட்டுக்கிறதுனால நான் புளித்தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விடுறேன். ஏன்னா இல்லாட்டி ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே புளித்தண்ணி விட்டுக்கிறேன். இதோட சாம்பாருக்கு போடுறதுக்கு சாம்பாருக்கு தேவையான மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன் நான். அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லிட்டில் பிட் ஜாகரி. இப்போ இது வந்து குக் ஆகட்டும். கொஞ்சம் குக் ஆச்சுன்னொன்னே நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், தட் இஸ் மாங்காவும் இதுவும் கொஞ்சம் குக் ஆன உடனே நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
பாருங்கோ, நன்னாவே வந்து சாம்பார் வந்து நல்லா இதாக இருக்குது. வெண்டைக்காவும் மாங்காவும் நன்னாவே வெந்திருக்கு. பார்த்தீங்களா, வெந்திருக்கு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து சாம்பார் பொடி, தேங்காய் அப்புறம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் ஒன்று சேர்ந்துக்கிறதுக்கோசரம் பருப்பையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் வந்து கலந்துக்கலாம். துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை தான் வந்து இதோட கலந்துக்கிறேன் நான். பாருங்க, துவரம்பருப்பை வந்து நல்லா வந்து மையாக வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதுவும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்க, நம்மளோட சாம்பார் ரொம்ப நல்லா கொதிச்சுடுத்து. நம்ம வந்து நல்லா லேவிஷாக கொரியண்டர் போட்டுக்கலாம் மேலே. இப்போ இதுக்கு வந்து தாளிச்சி மாத்திரம் கொட்டிடலாம். நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெய் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. நான் வந்து இதில் ஜீரகம், கொஞ்சம் 2 வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டாச்சு. இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்மளோட மாங்காய் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. நீங்களும் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுது. மாங்காய் போட்டிருக்கிறதுனால புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே, நம்ம புளி கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா வெண்டைக்காவும் இருக்குது, சூப்பராக இருக்கும். நான் வந்து சாம்பார் பொடி ரெடியாக நானே ஆற்றுல பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் நான் வந்து புதுசாக வந்து இப்போ நிச்சா வறுக்கலை. உங்களுக்கு சாம்பார் பொடி ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோபோலகம் முழு